Hi guys, welcome to Thumb Trading Master YouTube channel. புதுசாக பார்க்குற நண்பர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். கைஸ், இன்றைக்கி வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ மார்க்கெட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 8 ஜனவரி 2025. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் நேற்று தந்திருந்தேன். ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ வந்து அக்யூரேட்டாக பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா இந்த தான், அப்ஸ்டாக்ஸ், அலிஸ் ப்ளூ, ஜீரோதா, ஸோ எந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் வந்து இந்த லிங்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதன் மூலிமா நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஷார்ட் டைம் லாங் டைம் ஸ்டாக்ஸு. அதேமாதிரி இன்ட்ராடேக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் லைவ் மார்க்கெட் சப்போர்ட் தந்துட்டுருக்கேன் பிகினர்ஸ்க்காக. ஓகே கைஸ், ஸோ நம்ம சேனல் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே பையர்ஸ்க்கான ஒரு சேனல், பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் இன்றைக்கி காலையிலேயே வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் கேப் டவுன் ஓப்பன் எது ஆனாலும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே கீழே கால் சைட்லனா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் அப்படின்னா எஸ்டர்டே க்ளோஸ்க்கு மேலே இருக்கும்போது நல்ல மொமெண்டம் வந்து அப்சைடில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 8-4 இங்கே என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா காலர் புட் சஸ்டைன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ், that side good momentum, you will get it very fast guys. One side market will either call or put, impact possibility more guys அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பாருங்கள், நான் வந்து ஒரு நிஃப்டி அப்டேட்டுன்னு சொல்லி ஒரு சார்ட் தந்துடுறேன். இந்த ஒரு சேனலை வந்து வரைஞ்சிட்டு இந்த சேனலை பிரேக் பண்ணி கீழே வந்தாலோ இல்லை மேலே போனாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குன்றதை நான் வந்து காட்டியிருப்பேன். ஸோ கரெக்டாக இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் கரெக்டாக கீழே வந்திருப்பாங்க 23,450. ஸோ பாருங்கள், கரெக்டாக இந்த சப்போர்ட் லெவல் வரையும் வரதுக்கு கொஞ்சம் 50% லெவல், இதுக்கும் 50% லெவலே மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுத்திருப்பான். அது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து கீழே வந்து போகிறதுக்கு ரெடியாக இல்லை. அதனால் வந்து கரெக்டாக இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுத்திருப்போம். ஓகே கைஸ், ஸோ நான் தந்த இந்த ஃபிபனாச்சி இந்த லெவல்ஸ் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன், கரெக்டாக வந்து இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நல்ல மொமெண்டம் கிடைக்கும்னு. பாருங்கள், நான் தந்த அந்த மெசேஜுக்கு அப்புறம் யாராவது ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா பிஇ பை 23,634. ஸோ இந்த லெவலுக்கு அப்புறம் யாராவது ட்ரேட் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ்ன்றதை பாருங்கள். அதுவும் நிஃப்டியில் ஸோ 135 பாயிண்ட்ஸ். நிஃப்டிலெலாம் 100 பாயிண்ட் மேலே எடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கைஸ். அதுவும் கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி இந்த லெவல் வரைக்கும் போவோம் அப்படின்றத நம்ம கரெக்டாக ஆல்ரெடி லைவ் மார்க்கெட்லேயே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அப்சைட்லேயும் பாருங்கள், கரெக்டாக அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகும்போது நம்ம போட்டிருக்க இந்த க்ரீன் பாக்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் ஜோன். ஸோ கரெக்டாக அந்த சப்போர்ட் ஜோனில் திரும்ப ரிவர்ஸில் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும்போது எவ்வளோ பாயிண்ட்ஸ் பாருங்கள். ஸோ இங்கே எது பாருங்கள் எத்தனை பாயிண்ட்ஸு, அதுவும் ஒரு 170 பாயிண்ட்ஸ். ஸோ 150 டவுன் சைடில் 150 அப் சைடில் மொத்தம் 300 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து நிஃப்டியில் கேப்சர் பண்ண முடியும். அது எப்படின்றத பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம சேனலோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் லெவல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ரீமியம் லெவல்ஸ்னு சொல்லி நம்ம தருவோம். ஸோ அந்த லெவல்ஸில் படி பார்த்து இது பாருங்கள், இந்த நிஃப்டி சார்ட்டில் கூட திரும்ப செகண்டாக ஒன்று அப்டேட் பண்ணும்போது கரெக்டாக இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருப்பேன். அதாவது இந்த ஃபஸ்ட்டு இந்த சேனல் மட்டும் போட்டு இது வந்து பிரேக் பண்ணால் மேலே பாருங்கள் இல்லைன்னா கீழே பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த பிஇ என்ட்ரி லெவலும் தந்திருப்பேன், கால் சைடில் என்ட்ரி லெவலும் கரெக்டாக தந்திருப்பேன். ஓகே கைஸ், இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணி பிகினர்ஸ்க்காக இன்ஃபோ அப்பப்போ தந்துட்டுருப்பேன். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 10:32 இந்தியா டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 23,800 புட் ஆப்ஷன் வந்து நான் ஒரு ஃபிப் லெவலில் வரைஞ்சிட்டு 295 நம்ம டார்கெட் லெவல் தந்திருப்போம். நம்ம சார்ட் ஆஸ் பர் த சார்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 50 சார்ட்டில் 23,800 வந்து 295 டார்கெட் தந்திருப்போம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஃபிப் சார்ட் வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கும் போது அதை விட கொஞ்சம் அதிகமாகவே டார்கெட் காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள் 23,800 23,800 புட் ஆப்ஷன். ஸோ கரெக்டாக நம்ம பிபி லெவல்லேருந்து கரெக்டாக லாஸ்ட்டில் கூட ஒரு இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு மொமெண்டம் மேலே தந்துருப்பான் பாருங்கள். ஸோ கரெக்டாக R1 லெவலில் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக அந்த இடத்துலேயே வந்து சஸ்டைன் ஆகிருப்பான். R1 லெவல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். அதே மாதிரி நம்ம R5 லெவல் வரைக்கும் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருப்போம். ஸோ நம்ம R1 லெவல்லேருந்து R5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சரி R1 R2 லெவல்லேருந்து நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் தந்துருக்கும்.
அப் டு 150 பாயிண்ட்ஸ். ஸோ ஈஸிலி நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். அதுவும் வந்து இந்த லெவலுக்கு அப்புறம் அடுத்த ஸ்ட்ரைக் வந்து இவ்வளோ அக்யூரேட்டாக வந்து யாருமே தர முடியாத நண்பர்களே நம்ம சேனலில் தந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து கால் சைட்லேயும் நல்ல மொமெண்டம் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 23,500 23,400 இதெல்லாம் வந்து நான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ புட் ஆப்ஷன்லேயும் நமக்கு நல்ல ஒரு அப்டேட் கிடச்சிது. இங்கே பாருங்கள், 23,800 பிஇ 295 டார்கெட் ஹிட்டுன்றது 12:34க்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த ஃபிப்னாச்சி சார்ட் படி நிஃப்டியில் வந்து நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாம் அக்யூரேட்டாக டார்கெட்டை ஹிட் பண்ணி கீழே நமக்கு வந்து 138 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12:58க்கு 138 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் 1:1க்கு அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 170 பாயிண்ட்ஸ், அதுலேருந்து ஒரு 30 பாயிண்ட் திரும்ப கீழே டவுன் ஆகிருப்போம். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலேயே நம்ம சொன்ன லெவல்ஸ் வந்து அதே மாதிரி அக்யூரேட்டாக வந்து நம்ம பிஎஸ்ஐ லெவல் 50,000 பிரேக் பண்ணதுக்கப்புறம் கீழே நல்லா வந்து விழுவான் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த 50,000 சைக்காலஜிக்கல் லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து இங்கே பாருங்கள் 50,000 தான் இந்த லெவல்லேருந்து நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் கிடச்சிருக்கு. 598 ஓகே. ஸோ 611 பாயிண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்காங்க நண்பர்களே. ஸோ நான் அப்டேட் பண்ணும்போது இந்த லெவல் வரையும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு விக் ஃபார்ம் பண்ணி 611 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம லெவலை வந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஏரியா, அதே மாதிரி பாருங்கள் இந்த சப்போர்ட் ஏரியா எல்லாமே நான் நேற்றே உங்களுக்கு லெவல்ஸ் வந்திருப்பேன். இங்கே பாருங்கள், டெலகிராமில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நான் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தர லெவல் கிடையாது. ஒன் டே பிஃபோரே நான் வந்து உங்களுக்கு லெவல்ஸ் வந்துடுவேன். இங்கே பாருங்கள், இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பிஇ பை, அதாவது இது என்றைக்கு தந்திருக்கேன் பாருங்கள், 7ஆம் தேதி ஜனவரி 7:37. ஸோ அந்த டைமுக்கே வந்து நான் உங்களுக்கு வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ 50,000 வந்து சஸ்டெயின் ஆனால் கீழே வந்து புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். இது ஒரு சப்போர்ட் ஏரியா. இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கீழே இந்த இடம் ஒரு சப்போர்ட்டு 49,500, அதுக்கும் கீழே வந்து 49,000 சொல்லியிருப்பேன். கரெக்டாக இதை பிரேக் பண்ணி கொஞ்சம் கீழே இங்கே 49,329 ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுத்திருப்போம். சரிங்களா? ஸோ நான் தந்த லெவல் 329 இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து 389லேயே வந்து ரிவர்சல் எடுத்துட்டான். ஸோ 39, 49, 59, 69, 29 ஒரு 60 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே ரிவர்சல் எடுத்துட்டான். ஓகே கைஸ். ஸோ இவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம லெவல்ஸ் எல்லாமே வந்து ஈவன் ஃபிபனாச்சி மெத்தடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நான் தரக்கூடிய இந்த சார்ட் மெத்தடாக இருந்தாலும் ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஹை அக்யூரஸியாக இருக்கும். விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ். ஸோ இங்கே பாருங்கள், லைவ் மார்க்கெட்டில் நமக்கு எவ்வளோ தூரம் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்றதை நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொல்லியிருப்பேன். 23,400 புட் ஆப்ஷன் வந்து பை அபவ் 28,45, அதாவது இந்த புட் ஆப்ஷன் லெவல் வந்து இந்த லெவலில் இருந்தால் வாங்கலாம்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் பிலோ திஸ் 23 வெரி வீக்குன்றதான் சொல்லியிருப்பேன். அதனால தான் மார்க்கெட் வந்து இந்த புட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை பிரேக் பண்ணி 45லேருந்து 28 போனால் 28லேருந்து 23 போய் அது கீழே போகும்போது நமக்கு வந்து கால் சைடில் மவுண்டம் கிரியேட் ஆகிருக்கும். அப்படி இவங்க இந்த இடத்துல வந்து நல்ல சப்போர்ட் எடுத்திருந்தான் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டில் போகாமல் இன்னும் நல்ல ஒரு மவுண்டம் சப்போர்ட் எடுத்திருந்தாங்கன்னா நமக்கு வந்து புட் சைடில் நல்ல பெரிய ஃபால் கிடச்சிருக்கும். நம்ம சொன்ன இந்த லெவல் எல்லாமே நமக்கு கீழே வந்து சப்போர்ட் ஏரியா எல்லாமே வந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்திருப்பான். நல்ல ஒரு ஃபால் கிடச்சிருக்கும். அவன் ஏன் இந்த இது வந்து இங்கே போனான் அப்படின்னா இந்த புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ புட் ஆப்ஷன் வந்து ரெடியாக இல்லை, இன்னும் கீழே வந்து விழுகிறதுக்கு ரெடியாக இல்லைன்றதுனால என்னாச்சு, மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இந்த செல்லர்ஸ் பயப்படுற ஏரியா வந்தால் தான் வந்து ஷார்ட் கவரிங் வரும். அப்படி வரும்போது தான் வந்து இன்னும் வந்து பேனிக் செல்லிங் மாதிரி நல்ல ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். ஓகே கைஸ். ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி 23,500 கால் ஆப்ஷனும் நான் சொல்லியிருப்பேன். கரெக்டாக நம்ம பிஇபி லெவலில் இருக்கா நீங்கள் பை பண்ணுங்கள் அப்படின்றத டெலகிராம் குரூப்பில் நான் வந்து சொல்லியிருப்பேன். 23,400 CE நியர் அவர் பிஇபி பிரேக்கிங் அப்சைட் நோட் இட் அண்ட் ஃபோக்கஸ் இட். அதே மாதிரி 23,500 CE அபவ் 100 குட் ஃபோக்கஸ் இட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே கைஸ்.
இங்கே பாருங்கள் 23,400 500 ரெண்டுமே நான் சொல்லியிருப்பேன். ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். 500 வந்து என்ன பண்ணியிருக்கான், நம்ம பிபி லெவலில் கரெக்டாக பிரேக் பண்ணி R1 R2 R3 R4 வரையும் வந்து நம்ம லெவலில் 113 பாயிண்ட் தந்திருக்கான். ஓகே கைஸ், ஸோ இது வந்து லைவில் நடந்த விஷயங்கள் சரிங்களா. அதே மாதிரி 23,400 என்ன பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். கால் சைடில் உங்களுக்கு இந்த மொமெண்டம் வந்து வரதுக்கு முன்னாடியே நான் மெசேஜ் போட்டேன். குயிக் மூவ் எக்ஸ்பெக்டட் அப்படின்றத நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக பிஇபி லெவலில் பிரேக் பண்ணி அவன் வந்து 355 வரையும் போயிருக்கான் பாருங்கள். நமக்கு எவ்வளோ தூரம் ப்ராஃபிட்னு பாருங்கள். பிஇபி லெவல் 175 பாயிண்ட்ஸ் நண்பர்களே பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு லாட் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் சரிங்களா. ஸோ நீங்கள் மினிமம் 1 டார்கெட், அதாவது 1 லாட்டை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி போக போக உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக வந்து நல்லா ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாட் சைஸை 2 லாட் அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள் கேபிட்டல், உங்களோட ரிஸ்க் ரேஷியோவை பொறுத்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிபி லெவலில் மட்டும்தான் இங்கே ட்ரேட் எடுக்கணும் சரிங்களா. அதுவும் வந்து ஓடிஎம் ஆப்ஷன் யாருமே எடுக்காதீங்க. இந்த மணி அட் த மணி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் இப்போ வரக்கூடிய நாட்களில் தை மாதத்துக்கு அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் ஒரு விஐபி குரூப் ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன். விருப்பமுள்ள நண்பர்கள் என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஒரு சில நண்பர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் திரும்ப உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நாளைக்கு ஒரு இந்தியா டைமுக்கு ஒரு 12 மணிக்கு மேலே நான் ஃப்ரீ ஆகிடுவேன். ஸோ அப்போ நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஓகே கைஸ், ஸோ நமக்கு இன்றைக்கி கால் சைட்லேயும் நல்ல ஒரு மொமெண்டம் கிடச்சிது. புட் சைட்லேயும் வந்து சூப்பரான ஒரு மொமெண்டம் கிடச்சிது. ஸோ நமக்கு நல்ல ப்ராஃபிட்டு. ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் 23,800 நல்ல டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கோம். 23,700 வந்து நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தந்திருக்கோங்க. இங்கே பாருங்கள் 23,700க்கு வந்து நம்ம என்ன டார்கெட் தந்திருந்தோம், 234. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 210 வரையும் போயிருக்கோம் சரிங்களா. ஸோ இது ஒரு டார்கெட் லெவல் நமக்கு 210. நேற்று நான் தந்திருப்பேன் பாருங்கள். சார்ட்டில் போய்ட்டு ப்ரீமியம் சார்ட்டில் போய் பாருங்கள் என்னென்ன லெவல் தந்திருந்தானே. ஸோ 23,700க்கு வந்து 121 பிஇபி லெவலில், 124 ஒரு டார்கெட்டு, 156 ஒரு டார்கெட்டு, 171, அதுக்கப்புறம் 207, 210, அப்புறம் 234. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5, ஸோ R5 வரையும் நமக்கு வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கான். ஓகே கைஸ், ஸோ ஒரே ஒரு டார்கெட் மட்டும் மிஸ்ஸிங், மேலே வந்து அவன் போகலை. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிட்டான் கால் சைட் மொமெண்டம் போனதுனால. ஓகே கைஸ், ஸோ இங்கேருந்து நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் புட் ஆப்ஷனில். ஸோ 97 பாயிண்ட்ஸ் நண்பர்களே. ஸோ நமக்கு வந்து கால் சைட்லேயும் புட் சைடில் ரெண்டுமே வந்து நல்ல மொமெண்டம் கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டி மட்டும் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட சூப்பரான மொமெண்டம் கிடச்சிருக்கும். ஸோ அதை பற்றி நான் இன்னும் சார்ட்டை நான் வந்து எடுத்து பார்க்கல. ஓகே கைஸ், ஸோ இங்கே பாருங்கள் பேங்க் நிஃப்டி ஓகே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 50,400 எடுத்து பார்க்கலாம் என்ன இருக்கான் அப்படின்றத. ஐம்பது 400 இல்லை 50 700 அந்த மாதிரி எதாவது எடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம தந்த பிஇபி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 857. ஓகே கைஸ், ஸோ இதுதான் நம்மளோட பிஇபி லெவலு. நம்மளோட சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 854 820. ஸோ 820 போட்டுக்கலாம். அதுக்கும் கீழே 809 இன்னொரு சப்போர்ட் லெவல். நம்ம டார்கெட் லெவல் என்னென்னா, நம்ம தந்த டார்கெட் வந்து 50,400க்கு வந்து 890, அடுத்தது 939, அடுத்தது
அடுத்தது 987. 987. அதுக்கு அடுத்தது 1012. அதுக்கு அடுத்தது 1032. அதுக்கு அடுத்தது 1058. ஸோ நம்ம தந்த இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இன்றைக்கி வந்து அச்சீவ் ஆகிட்டான். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து ஓப்பனிங் வந்து மேலே வந்து R1க்கு மேலே R2 கிட்ட வரையும் போயிட்டு ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து கீழே விழுந்தவன் கரெக்டாக சப்போர்ட் எங்கே எடுத்திருக்கான் பாருங்கள். நம்ம தந்த சப்போர்ட் வந்து 3 சப்போர்ட் தந்திருப்போம். ஐ திங்க் 3 சப்போர்ட்டாக ஒரு சப்போர்ட்டாக ஞாபகம் இல்லை இருங்க. 854 ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நியர்பை சப்போர்ட் S1, S2, S3. ஸோ கரெக்டாக S3யில் வந்து 809 அப்படின்ற ஒரு சப்போர்ட்டில் இருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக நம்ம பிஇபி லெவலில் பிரேக் பண்ணி நம்ம எல்லா டார்கெட்டும் ஹிட் பண்ணிட்டோம் பாருங்கள். இங்கேயே 201 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா போனஸாக நமக்கு எத்தனை பாயிண்ட் கிடச்சிருக்குன்னு இங்கேருந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு கிடைச்ச டார்கெட்டை விட அதிகமாக எக்ஸ்ட்ரா போனஸ் லெவலில் கிடச்சிருக்கு. இது ஒரு 200, 201, இது ஒரு 237. ஸோ 438 பாயிண்ட்ஸ் நண்பர்களை நம்ம பிஇபி லெவல்லேருந்து. இதுவே நீங்கள் சப்போர்ட் லெவல்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா நம்ம S3லேருந்து மொத்தம் எத்தனை பாயிண்ட் போனஸ் வரைக்கும் பாருங்கள், 486 பாயிண்ட்ஸ் நண்பர்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து யாருமே வந்து லெவல்ஸை ஒரு நாளைக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி தர முடியாது. உங்களுக்கு எங்கே என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும், அது யாருமே வந்து முன்னாடியே சொல்ல மாட்டாங்க. நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லியிருக்கோம் நண்பர்களே. ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் புரியும். ஓகே கைஸ், ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நான் ஒரே ஒரு லெவல் தான் வந்து பேங்க் நிஃப்டியில் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நிஃப்டியில் நிறைய விஷயங்கள் வந்து நான் கால் சைடு புட் சைடு எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் கம்பேர் பண்ணி சொல்லிட்டேன். ஓகே கைஸ், ஸோ நான் இனிமேல் தொடர்ந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2 லெவலும் நான் டெய்லி தருவேன். ஸோ நம்ம விஐபி குரூப் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் வந்து டார்கெட்டு எல்லாமே வந்து லெவல்ஸ் கிடைக்கும். ஸோ மற்றபடி வந்து ஃபிபனாச்சி சார்ட் வந்து இது எல்லாமே வந்து நார்மலாக ஷேர் பண்ணக்கூடிய ரேஞ்சு அது எல்லாமே வந்து லைவ் மார்க்கெட் சப்போர்ட்டு ஜென்ரலாக வந்து விஷயங்களும் நான் வந்து பிகினர்ஸ்க்கு நான் சொல்லித்தருவேன். ப்ரீமியம் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டு டார்கெட்டு எல்லாமே வந்து அக்யூரேட்டாக வந்து டெய்லி நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே கைஸ், ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட வாட்ஸ்அப் நம்பர். இங்கே பாருங்கள், 9941886630. ஓகே கைஸ், ஸோ இம்பார்ட்டன்ட் விஷயம் இன்னொன்று, ஐ ஆம் நாட் SEBI ரிஜிஸ்டர்டு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டிஸ்க்ளைமரை மறக்காமல் வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வந்து நிறைய வீடியோஸ் இது வந்து உங்களுக்கு நான் பிகினர்ஸ்க்காக சொல்லி தந்துட்டுருக்கேன். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறதுக்காக பிளைண்டாக எந்த விஷயங்களும் செய்யாதீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், யாருக்கும் எந்த ஒரு கட்டாயமும் நிர்பந்தமும் கிடையாது. ஸோ நம்ம சேனல்னால உங்களுக்கு வந்து சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி உங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் குரூப்பில் நான் சொன்ன இந்த முக்கியமான லெவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து ஆக்டிவாக வந்து ப்ராஃபிட் தந்திருப்பாங்க. இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு இந்த 23,400 இங்கே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். 23,400 வந்து கால் சைடில் பிரேக் பண்ண போகிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பாருங்கள், அதே மாதிரி பிரேக் பண்ணி நல்ல ஒரு மொமெண்டம் 181லேருந்து 218 வரையும் போயிருப்பான். சரிங்களா, இங்கே பாருங்கள், இந்த சார்ட்டை நான் வந்து அப்டேட் பண்ணேன். 23,400 கால் அப்டேட்டு 1:30க்கு நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் இந்தியா டைமுக்கு. இங்கே பாருங்கள், பிஇபி லெவலில் கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். கரெக்டாக ஏரோ மார்க் போட்டு குயிக் மூவ் எக்ஸ்பெக்டட் அப்படின்றத 218க்கு அப்புறம் வந்து நல்ல மூவ்மெண்ட் கிடைக்குன்றத இந்தியா டைமுக்கு இங்கே பாருங்கள் 1:30க்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். வித்தின் ½ அன் ஹவரில் நமக்கு வந்து ப்ராஃபிட் ரிசல்ட் கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ 115 பாயிண்ட் நான் மெசேஜ் போட்டு அடுத்த இதுலேயே மார்க்கெட் வந்து 115 பாயிண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலோட ஒரு பர்ஃபெக்ட் ப்ரிடிக்ஷன், லைவ் மார்க்கெட்டில் நான் தரக்கூடிய ப்ரிடிக்ஷன். ஸோ மார்க்கெட் வந்து முன்னாடியே அனலைஸ் பண்ணி இந்த டார்கெட் எல்லாமே நான் தந்துடுவேன்.
லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்ன, அது என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கால் சைடில் மொமெண்டம் வரப்போதா, புட் சைடில் வரப்போதா அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவேன் லைவில். சரிங்களா? ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சில நாள் வந்து குழப்பமாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டை எப்பட்றா பார்க்குறது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு தெரியாது, புரியாது. ஸோ நீங்கள் தவறு செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி தந்துட்டுருக்கேன். கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ட் டைம் லாங் டைம்க்கான ஒரு சில ஷேர்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்றது. இவன் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஷேரு. இவன் வந்து 1243 ரூபாயில் இருந்தவன் இப்போ வந்து கீழே விழுந்துட்டு திரும்ப ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டுருக்கான். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் எல்லாமே தான் பிரேக் பண்ணி நல்ல ஒரு சாலிடான க்ளோஸ் வச்சுருக்கான். 2 நாளில் பார்த்தீங்கன்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு 25% வந்து நல்ல ஒரு மவுண்டம் தந்திருக்கான். இங்கே பாருங்கள், ஸ்பாண்டனா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 2 நாளில் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து மொமெண்டம் தந்திருக்கான்னு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாங்க. 2 நாளில் எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள், 48% 2 நாளில். சின்ன ஒரு மொமெண்டம் பாருங்கள். இன்றைக்கி மட்டுமே வந்து 18.95%, 400 ரூபாயிலேருந்து 480 ரூபா போயிருக்கான். பார்த்துக்கோங்க நண்பர்களே எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்குன்னு. இவன் வந்து ஃப்யூச்சரில் 1200 ரூபா அவனோட பழைய விலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வித்தின் ஷார்ட் டைமில் கூட போனால் போயிடுவான் இவன் போகிற ரேஞ்சுக்கு. சரிங்களா? ஒரு வாரத்துலேயே இந்த ரேஞ்சை போய் ரீச் ஆனாலும் ரீச் ஆகிடுவான். ஓகே கைஸ், சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து விருப்பம் உள்ளவங்க இந்த ஷேரை வந்து வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ இது வந்து லாங் டைமுக்கு ஹோல்டு பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வந்து இன்னும் இதை விட டபுள் மடங்கு விலைக்கு போகிறதுக்கும் 1200 2500 வரையும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இங்கே நிறைய கீழே தந்திருக்கேன். அதில் ஒன்று தான் வந்து ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஸ் லிமிடெட். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் ஆக்ட். இந்த உணவு வந்து கொஞ்சம் வந்து நல்ல மொமெண்டம் இன்றைக்கி தந்திருக்கான். ஸோ வந்து இவன் மேலே வந்து வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ டார்கெட் வந்து 5000 வரைக்கும் நான் தந்திருக்கேன். இவனோட வந்து இதுக்கு முன்னாடி டார்கெட் வந்து 1800 ரூபா. ஸோ அதை ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அதில் பாதி 1400 ரூபா வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், ஸோ அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க அந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து சுவன் லைஃப் ஷார்ட் டைம் ஸ்டாக் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். சுவன் லைஃப் சயின்ஸ் லிமிடெட். ஸோ இவனும் வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஜோனில் வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ விருப்பம் உள்ளவங்க மினிமம் அமௌண்ட்டை போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது குறிப்பிட்ட நாட்களில் ஒரு சில மாதங்களில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து ரமா பாஸ்பேட். ஸோ இவனும் வந்து நல்ல மொமெண்டம் தந்திருக்கான். ஸோ இவனையும் வந்து விருப்பம் உள்ளவங்க இந்த ஷேரை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மினிமம் 5000 10,000 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா யாராவது ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறதுக்காக யாரும் கண்ணை மூடிக்கிட்டு வாங்காதீங்க. ஓகே கைஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு ஆஷா போரா மைண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட். ஸோ இவங்க வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட்டில் இருக்காங்க. ஸோ பிரேக் அவுட் ஆனாங்க அப்படின்னா 400 ரூபாயில் இருக்காங்க, 480 ரூபா 500 ரூபாயில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் 1800 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட இன்றைக்கான 8th January 2020க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ. ஐ ஹோப் சார் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் எந்த மாதிரி நம்ம பிஇபி லெவல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு லைவ்லேயே வந்து நான் சொல்லிட்டேன். லைவ் மார்க்கெட்லேயே சொல்லிட்டேன். அதே மாதிரி ரிவ்யூலையும் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம நிஃப்டி லெவல் தந்துருந்தோம் இன்றைக்கி. அந்த லெவல் எல்லாமே வந்து ஃபிபனாச்சி மெத்தடில் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அந்த சப்போர்ட்டில் எடுத்துருக்கான்றதை பாருங்கள். ஓகே கைஸ், அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் வந்து இன்றைக்கி வந்து அமேசிங் பர்ஃபார்மன்ஸு. கீழே வந்து 700 பாயிண்ட்டு கீழே போயிட்டு திரும்பவும் வந்து ரெக்கவர் ஆகிருப்பான். ஸோ நல்ல ஒரு மொமெண்டம் கால் சைடு அண்ட் புட் சைடு 2 பக்கமும் வந்து நமக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கான். ஓகே கைஸ், ஐ ஹோப் ஸோ நம்ம சேனல்னால நிறைய பேர் ப்ராஃபிட் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள், யாரெல்லாம் நம்ம சேனலில் தரக்கூடிய இந்த லெவல்ஸை பயன்படுத்தி ப்ராஃபிட் எடுக்கிறீங்களோ நீங்கள் இந்த மெம்பர்ஸ்க்கான இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ்,
See you tomorrow. Thank you. Bye. Good night.